நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை உங்களுக்கு சொல்வதையே செய்வதையே சொல். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களேன்ற வார்த்தைகள் இனி நம்ம காதுகளில் ஓயாமல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. எல்லா கட்சிக்காரங்களும் வாக்காளர்களை பெருமக்களாக உயர்த்தி மேடைகளில் முழங்குறத நம்ம காண முடியும். தேர்தல் முடிகிற வரைக்கும் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவங்கள தேடி வர்ற தலைவர்கள் தங்களுடைய எஜமானர்களை கவர்ந்தெழுக்க மேடைகளில் அளிக்கிற வாக்குறுதிகள், அடிக்கிற அந்தர்பல்ட்டிகள்னு என்ன, எப்படி, எப்போதுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். அடுத்து ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்ற குறிக்கோளோட திமுக பொருளாளர் நமக்கு நாமேன்ற பெயரில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு. அவருடைய பயணத்தின் போது கடலூர் மற்றும் நாகையில் அவர் பேசிய சில பகுதிகளை இப்ப கேட்கலாம். உங்களை எல்லாம் பார்க்கிற போது உணர்ச்சியை பார்க்கிறப்போ நமக்கு நாமே பயணம் எந்த அளவிற்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிற என்பதற்கு ஒரு காட்சி எனவே முடியட்டும் ஜெயலலிதாவின் ஆணவ ஆட்சி, முடியட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நெடிய பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். கலைஞர் சொல்லி இருக்கிறார், நமக்கு நாம என்று. எங்க சொல்லுங்க, நமக்கு ஆளுங்கட்சியா இல்லாத எதிர்கட்சியா இல்லாத இருக்கக்கூடிய திமுக கட்சி சார்பில் இந்த ஸ்டாலின் இன்னைக்கு ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். ஜெயலலிதா ஓய்வு, ஸ்டாலின் ஆய்வு. ஸ்டாலின் ஆய்வு, ஜெயலலிதா ஓய்வு. ஜெயலலிதா ஓய்வு, ஸ்டாலின் ஆய்வு. நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஒரு பக்கம் இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தாதான் நாடு செழிக்கும்னு பேசிட்டு வர்றாரு மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன். 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து என் தமிழக மக்களை ஒரு சாதாரண கிரைண்டருக்கும் மிக்சிக்கும் ஏங்கக்கூடிய நிலைக்கு வைத்த இந்த ஆட்சிகள் இந்த தமிழகத்திற்கு தேவையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மை முட்டாளாக்கி 50 ஆண்டுகளாக ஆண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சியுடைய நிலையிலிருந்து மாற்றி இந்த தமிழகத்திலே நேர்மையான, தூய்மையான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சி வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற ஒன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியட்டும் விடியட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த போஸ்டர்ல பார்த்தா முடியட்டும் விடியட்டும், நானும் அதை தான் சொல்றேன். முடியட்டும், திராவிட கட்சியுடைய ஆட்சி தமிழகத்திலே முடிவுக்கு வந்தால் வேண்டும். முடியட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிகள் முடியட்டும், விடியட்டும் விடியட்டும். குஜராத்தை போன்ற உன்னதமான ஒரு ஆட்சி தமிழகத்திலும் விடியட்டும். தாமரையுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரட்டும். அந்த மலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முடியட்டும். 2 கட்சியுடைய ஆட்சிகள் முடிவெடுங்கள், முடிவெடுங்கள், தயாராக வாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க போவதா கூறிக்கிட்டு வர நிலையில காங்கிரஸ் கட்சி அப்படியெல்லாம் பேசுறது இல்ல. அதிமுக அரசை எதிர்க்கிறதுல காங்கிரஸ் தான் முதன்மையா இருக்கிறதா EVKS இளங்கோவன் பேசிக்கிட்டு வர்றாரு. அவர் பேசியதை இப்ப கேட்கலாம். ஜெயலலிதாவை பற்றி பேசினார். எல்லா ஆளுநர்களும் பயப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு பிறகுதான் காரணம் அவர்களுக்கெல்லாம் மடியிலே இருக்கணும். நம்மை பொறுத்தவரையில் மடியிலே கனம் கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் நமக்கு இருக்கின்ற ஒரே அக்கறை மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அக்கறை. ஆகவே தவறு அதை யார் செய்தாலும், எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் தவறு செய்தால் அந்த உருவத்தை கண்டிப்போடு செய்யக்கூடியவர்கள் தான். நடுவிலே சட்டம் பாயும் என்றார்கள். சட்டம் ஒரு இருட்டரை எனக்கு தெரியும். சட்டம் பாய்ந்தால் பரவாயில்லை. அடுத்ததா அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் விருதுநகர் பொதுக்கூட்டத்தில் பேசியதை கேட்கலாம். என்ன குடிக்க வைக்கணும்னு பல பேர் நினைச்சிருக்கோம். இதுவரைக்கும் நான் பதியனதில்லை. நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு காந்தியத்தை மதுவிலக்கு கொள்கையில நான் பின்பற்றுகிறேன். மதுவிலக்கு ரத்தாகுன்னு அம்மாவுக்கு திருத்தல. அம்மாவுக்கு அது உடன்பாடு இல்லை. இந்த மேடையில் இருக்கிற எங்களுக்கு யாருக்கும் இதுல ஈடுபாடு கிடையாது.
மதுவிலக்குக்கு எதிரான போராட்டம் நியாயமானது. அதற்கான குரல்கள் அங்கீகராதபடி எங்கும் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன. எங்கள் தாயின் மேலான கவனத்திற்கு அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமானால் மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்துகிற அதிசயத்தையும் என் தாய்தான் செய்ய முடியுமே தவிர புறப்போக்கு நாய்கள் செய்ய முடியாது. கந்துவட்டிக்கு முடிவு கட்டிய அம்மா, கட்டை பஞ்சாயத்திற்கு முடிவை எழுதிய அம்மா, லாட்டரி வேட்டையை இன்பத் தமிழகத்தை விட்டு விரட்டி காட்டிய வெற்றி திருமகள் அம்மா, சூதாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த அம்மா தான் மதுவிலக்கையும் அமல்படுத்த முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சி அமைக்க போறதா சொல்லிக்கிட்டு வர நிலையில காங்கிரஸ் தயவில்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வராரு நடிகையும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளருமான குஷ்பு. நீங்க வந்து இந்தியாவில் இருக்கலாம், ஆனா இந்தியாவில் இருக்கிறோம்னா நீங்க வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது. சரிப்பா, நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், அதுக்காக என் தட்டையில வந்து அரிசி பருப்பு இருக்கட்டுமே. இன்னைக்கு தோட்டப்பருப்பு 200 கிலோ, 200 ரூபாய் ஒரு கிலோங்க, எப்படி வாங்குறது? இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2014 நம்ம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நாம எந்த கட்சி ஆட்சி வைக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2014 நம்ம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நாம எந்த கட்சி ஆட்சி வைக்க முடியாது. ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அந்த கட்சியை சேர்ந்த தேசிய செயலாளரான திருநாவுக்கரசர் நானும் ஒரு கம்யூனிஸ்ட்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இடதுசாரி கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசியதை இப்ப பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து மனசால செயலால நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். சிவப்பு துண்டு போடாத ஒரு கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகள் யாருக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க? பணக்காரனை பார்த்தா பயப்பட மாட்டீங்க, நிலச்சுவந்தாரனை பார்த்தா பயப்பட மாட்டீங்க, அடியாளச்சிக்கனை பார்த்தா பயப்பட மாட்டீங்கன்னா நானும் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கம்யூனிஸ்டுகள் எதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களோ அதுக்கெல்லாம் வாழ்க்கையில நானும் பயந்தது கிடையாது. இந்த தேர்தலில் முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வரும் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளையும் அப்புறப்படுத்த வந்த கட்சி பாமக தான் சொல்லிட்டு வராரு. இந்த ஊழலை பற்றி எங்கும் பேசுவோம், எந்த இடத்துலையும் பேசுவோம், முச்சந்தியில பேசுவோம், இது மாதிரி இடத்துல பேசுவோம், மாநாடு போட்டு பேசுவோம், பொதுக்கூட்டங்களில் பேசுவோம், எல்லா இடத்திலேயும் பேசுவோம். ஏனென்றால் இந்த 2 ஊழல் கட்சிகளை அப்புறப்படுத்த வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதனாலே எங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது என்பதனாலே, மக்கள் நலன் நாடுகிறவர்கள் என்பதனாலே, முன்னேற்றத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதனாலே, வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனாலே, முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஊழல் இருந்தால் அது நடக்காது. ஊழல் இருந்தால் அது நடக்காது. ஆக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நாங்கள் கொடுப்போம், மாற்றத்தை கொடுப்போம், முன்னேற்றத்தை கொடுப்போம் என்று சொல்லுகின்ற கட்சி ஊழலை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஊழல் இருந்தால், ஒரு சிறு ஊழல் இருந்தாலும் கூட அங்கே முன்னேற்றம் தடைப்படும், வாழ்வு தடைப்படும், எல்லா வகையான முன்னேற்றமும் தடைப்படும், வளர்ச்சியும் தடைப்படும் என்பதனாலே நாங்கள் பேசுகிறோம், பேசிக்கொண்டே இருப்போம். தேர்தல் நேரத்திலே இன்னும் வேகமாக பேசுவோம். எங்களுடைய பேச்சினுடைய வீச்சு இன்னும் அதிகமாக இருக்கும். ராமதாஸ் மாதிரியே அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மிக கடுமையா திராவிட கட்சிகளை விமர்சிச்சுக்கிட்டு வராரு. தன்னால தான் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ். அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நான் திட்டமிடுவேன். தொலைநோக்கு பார்வை நமக்கு இருக்கிறது. இது நம்மால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. மற்றவர்கள் தெரியாது. 2 கட்சிகளும் வேண்டாம். 50 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும். எங்களுக்கு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு அன்புமணி தான் வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அத்துணை மக்களும். இந்த ஆட்சி மாற்றம் யாரால் வர இருக்கிறது? உங்களால், 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 என்னுடைய தம்பிகளால், என்னுடைய தங்கைகளால். காரணம் தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது நான் எங்க வேணா நான் சொல்லுவேன்.
இந்த கருத்தை வேற எந்த கட்சிக்காரன் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. காரணம் இளைஞர்களே கிடையாது. அதுவும் நம்ம இயக்கத்துல எப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் பொடுசுங்க, எல்லாம் 15, 16, 17, 18 வயசு துடி துடிக்குன்ற அந்த இளைஞர்கள் என்ன வேணா செய்வான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான ஜி.கே. மணியோ தமிழகத்துல அன்புமணியால தான் முன்னேற்றத்தை கொடுக்க முடியும்னு உறுதிப்பட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மாற்றம் முன்னேற்றம்னு சொல்றோம். மாற்றத்தை கொடுப்பது தமிழ்நாட்டு வாக்காளர்கள், முன்னேற்றத்தை கொடுப்பது நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் சின்னையா அன்புமணி அவர்கள் மருத்துவரையா வழியில் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்காக ஐயா நிறைய வேலை திட்டங்களை கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் வர நேரம், ஆட்சி பிடிக்க போற நேரம், இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லா வேலைகள் நடந்தாலும் கூட தலைநகர் சென்னையில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். ஐயா கொடுக்குற வேலை திட்டம் தவறாமல் உழைக்கணும். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இதில் கஷ்டத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆட்சி பிடிக்கிற நேரம் எங்கள் கட்சி ஆட்சிக்கு அமைக்கணும், எங்கள் ஐயா கனவு நனவாகணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் ஏற்படணும். அதுக்கு முதலமைச்சர் சின்னையா அன்புமணி வரணும். இப்பெல்லாம் தேமுதிக பொதுக்கூட்டங்கள்ல விஜயகாந்தை விட அதிக நேரம் பேசுறவங்க அவருடைய மனைவி பிரேமலதா தான். இவங்களும் கூட்டணி வைக்கிறது பத்தி பேசுறதில்ல, திமுகவையும் அதிமுகவையும் சரிசமமா விமர்சிச்சு பேசிக்கிட்டு வர்றாங்க. விஜயகாந்த் தலைமையில ஆட்சி அமையும்னு மிக உறுதியா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல சமீபத்துல அவங்க பேசினதை இப்ப கேட்கலாம். இங்க தனுஷ்கோடி இருக்கு. கேப்டன் சத்ரியன் என்கின்ற படத்துல ஷூட்டிங் நடிக்கிறதுக்காக தனுஷ்கோடி வந்திருக்கார். அப்ப நானும் கேப்டன் கூட வந்தேன். ஏன்னா எங்களுக்கு அப்ப கல்யாணம் ஆன புதுசு. இன்னைக்கு ராமேஸ்வரம் அப்படின்னாலே பல சிறப்புகள் இங்க உண்டு. இங்க ராமேஸ்வரம் டெம்பிள் உலக பிரசித்தி பெற்றது. தனுஷ்கோடி இருக்கு, தங்கச்சி மடம் இங்கு இருக்கு, ராமர் பாலம் இங்கு இருக்கு, சேது சமுத்திர திட்டம் வெகு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி என்று பல பெருமைகளை கொண்ட ஒரு மாவட்டம். நீங்க எல்லாரும் டைட்டானிக் ஷிப்பை பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பக்கத்திலேயே இருக்கே கடல், இதுலயும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. வெகு விரைவில் அதை ஒரு படமாக கேப்டன் எடுக்க போறாங்க. அதை உங்களுக்கு அறிவிப்பார் உரிய நேரம் வரும் பொழுது என்பதையும் இந்த நேரத்தில் இந்த மக்கள் முன்னாடி நான் பெருமையோடு அதை பதிய வைக்கிறேன். இங்கும் ராமநாதபுரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இல்லை. ஆனால் வெகு விரைவில் நிச்சயமாக 2016 நமது மக்கள் 4 தொகுதிகளையுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கொடுத்து ஒரு மாபெரும் ஒரு விமாலய சரித்திரத்தை நிச்சயம் படைப்பார்கள் என்ற நம்பிக்கை உறுதியாக எங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தமிழ்நாடு மக்களுக்கு தேவை இலவசங்கள் அல்ல, கொடுக்க வேண்டியது 2 விஷயம் தான் இலவசம். ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம். இந்த 2ஐயும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்குமே 2016 கேப்டன் ஆட்சி வரும் பொழுது உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை மாணவர்கள் முன்னாடியும் தாய்க்குலங்கள் முன்னாடியும் நான் உறுதியாக சொல்றேன். மது என்றால் என்ன? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதுதான் மது. அந்த மது நம்ம தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக தேவையில்லை. அந்த மது என்னும் அரக்கனை ஒழிக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக மக்கள் துணையாக இருந்து போராடும். 2016 கேப்டன் ஆட்சி வந்தவுடன் உடனடியாக மது என்னும் அரக்கனை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற அத்தனை வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்குவோம் என்று ஒட்டுமொத்த தாய்கள் குலங்களின் முன்னாடியும் மாணவர்கள் முன்னாடி நான் இதை உறுதியாகவே நான் இதை பதிய வைக்கிறேன். அதனால அப்பாவுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அம்மாவுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும் என்று தெரிஞ்ச ஒரே அண்ணன் உங்கள் கேப்டன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். ஒரு நல்ல குடும்ப தலைவருக்கு இந்த நாட்டை வழிநடத்தும் ஒரு சிறந்த தலைவராக நிச்சயமாக இருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மற்ற தலைவர்கள் எல்லாம் தமிழை எழுத்து நடையில பேசுற நிலையில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டும் சாதாரண மக்களின் மொழியில சகஜமா பேசுறாரு.
அவருடைய பேச்சு கடைக்கோடி தொண்டர்களையும் கவர்ற வகையில் இருக்கு. அவர் எப்படி மேடையில் பேசுறாருங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் பேசுறேன், போர் அடிச்சா சொல்லிடுறீங்களா? சொல்றீங்களா? போர் அடிக்குதா? அதில் பேசட்டுமா? போர் அடிச்சா சொல்லிடுங்க, நான் உடனே நிறுத்திடுவேன். பேசட்டுமா? அதாவது இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு அப்துல் கலாமோட பிறந்தநாள், 84வது வருஷமா என்னமோ அவருடைய பிறந்தநாள். அவர் பிறந்த நாளுக்கு நான் வந்திருக்கேன். எங்கிருந்து வந்திருக்கேன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஏன் கிளம்பி வந்திருக்கிறேன்? இந்த அருகே ஹெலிகாப்டர்லேருந்து அம்மா தான் புதுக்கு சுத்தமா இங்கிருந்தோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்து போகுதில்ல, கோயம்புத்தூர்லேருந்து டெல்லியிலேருந்து வராரு பிரதமர் மோடி. இவர் இறந்ததுக்கு சரி, அப்போ ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிச்சு, இந்த அம்மா வரல, விட்டுருக்கோம். சரி, இப்போ இன்னைக்கே வந்திருக்கலாம்ல, இன்னைக்கே வரல. இந்த விஜயகாந்த் எப்படி செய்யணுமோ அப்படித்தான் செய்வேன். இந்த விஜயகாந்த் எல்லாம் யாரும் அங்கே ஒன்றும் ஆட்டவோ அசைக்கவே முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். ஏன் இதெல்லாம் சொல்றேங்கிறது பின்னாடி வழக்கம் சொல்றேன். தங்கச்சி விட ராமர்வாதம், அந்த ராமர்வாதம் எப்ப தண்ணி வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. சரிதான், இதெல்லாம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க. உங்களை சொல்லும் முதலமைச்சர் இன்னைக்கு 2014 என்ன விலை வந்துச்சு ரேஷன் பொருட்கள்? இன்னைக்கு 2014 எவ்வளவு விலைக்கு? மனைவி சொன்னபடி உளுத்தம் பருப்பு என்ன விலை, மிளகாய் என்ன விலை, பாசி பருப்பு என்ன விலை, எண்ணெய் என்ன விலை, எல்லாம் விற்கிறதுல எந்தெந்த விலைக்கு விற்க 2012க்கு 2014க்கு அவ்வளோ வித்தியாசம். இதை விட குடிக்க தண்ணி கூட கிடையாது. என் வீட்டில் குமார்னு ஒருத்தர் வேலை பார்ப்பார். என்னங்க தண்ணி வர மாட்டேங்க? என்னைய கேட்டீங்கன்னா தண்ணி வரலாம், ஜெனரேட்டர். நான் ஜெனரேட்டரில் கேட்க முடியுமா அப்படிங்கிற. நீ ஜெனரேட்டர் கேட்க முடியாது, ஆனால் என் வீட்டுக்கு என் தண்ணி வரலன்னு கேட்கலாம்ல. உங்கள் வீட்டுக்கா? ஆமாம், என் வீட்டுக்கு கரண்ட் வராது, எதுவுமே வராது, எதுவுமே இல்லாது. என் மனைவி தான் பாவம். ஏன்னா எதுவுமே இந்த அம்மா கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே விஜயகாந்த் வீடுன்னு சொன்னால் முதல்ல சுதீஷ்ன்னு சொல்ல, போன ஆட்சியில் சதீஷ்ன்னு சொல்லி அவரத்துக்கு உள்ள வச்சாங்களாம். இந்த ஆட்சியில் விஜயகாந்த் பேரை சொன்னால் போச்சு, விஜயகாந்த் நண்பர் சொன்னாலும் போச்சு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு என்னதான் தெரியாது, தேமுதிகன்னு சொன்னாலே அந்த அம்மாவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னாலே எங்கேருந்து தான் வரும்னு எனக்கு தெரியாது. கோபம் உடனே எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கோபம் வருமா? அதை சொல்லுங்க பாவம். எனக்கு வரும்ல. எல்லா இடத்துலையும் பாக்கி இன்னைக்கு வரைக்கும் நான் களத்தில் கேப்டன் அப்பவே நான் பண்ணியிருக்கேன். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் வரல. இதுல வானத்தில் மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும், தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்கான்னு பேசுறவங்க தான் இந்த நத்தம் விஸ்வநாதன். நான் தெரியாம கேட்கிறேன், அப்புறம் நீங்க உட்காந்து எழுதுறாரு உங்க அம்மா. ஏன் நரேந்திர மோடிக்கு எழுதுற? தயவுசெய்து கூடங்குளத்துல எங்களுக்கு கரண்ட் ஒன்று இல்லாட்டி ரொம்ப தமிழ்நாடு தாண்டாக மாட்டேன் ஏன் எழுதுறீங்க? லட்சுமின்னு ஒருத்தவங்க வந்து கடல் சாரில் எடுத்தாங்கன்னு என் மனைவி சொல்லிச்சு. நான் அப்பவே 2006 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன், ஏபிஜே அப்துல் கலாம் விஜயகாந்த் ஒன்றுன்னு என் மனைவி சொல்லிச்சு. என்னுடைய வீட்டுக்காரர் ஒன்று தாங்க, ஒரு சிம்பிளிசிட்டின்னாங்க. அப்போவே நான் சொன்னேன் 2006 அப்துல் கலாமோட படிச்சு தான், புக்கு படிச்சு தான் சொன்னேன். உங்களுக்கு மீன் எங்கெங்க ஓடுதுன்னு நான் இதில் இருந்து கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அப்போலாம் நம்ப தயாரில்லை. இப்போ நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது. விஜயகாந்த் அப்போ நம்பலை, 2006 இப்போ நம்புறீங்களா? நம்புவாங்களா? நம்புறீங்களா? இல்லை நம்புறீங்களா? நம்பலங்கிறாங்களா ஒரு அம்மா? நம்புறீங்களா? கைதட்டுறாங்க. நம்புறாங்களா? சரி, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மீன் எங்கெங்க ஓடுதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்ப இலங்கை, அடுத்து இலங்கை பிரச்சனைக்கு வரும். இலங்கை மீனவர்கள் எங்கேயா போவாங்க? அவங்க ஏதோ இப்படி வலையை வீசுவாங்க. அது என்னமோ கடல் தண்ணி போய் நம்ம வலையை பிடிச்சி இழுக்கும் போட்டு இப்படி போயிடும். உடனே எல்லையை தாண்டி வந்து சொல்றது. வாழ்வாதாரம் அவங்க எங்க போவாங்க? மீனவர்கள் அவங்க வாழ்வாதாரம் அவங்களுடைய போட்டு, படகுகள், வலையை இருக்கிறது, மீன் இருக்கு, இந்த மாதிரிலாம் செஞ்சா எங்க போவோம்? என் மனைவி எல்லாத்தையும் பேசிடுச்சு. எனக்கு என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லாமே என் மனைவி பேசிடுச்சு. நான் பேச சொல்லிடுறேன், நீயே பேசுமா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பேச்சு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2005 கேட்டு மக்களுக்கு சலிச்சு போயிருக்கும். நீ பேசுமா, நீ பேசுற அதான் புதுசா இருக்கு, நீ பேசு. ஏன்னா ஒரு பெண்ணை பத்தி பேசப்படும் தானே உங்களுக்கு குஷாகும். நான் ரொம்ப நேரம் பேசல, மாணவர்களே வேகமாக முடிச்சிடறேன். ஏன்னா நீங்களும் வீட்டுக்கு போகணும்ல. வீட்டுக்கு போனா அதனால இன்னும் பேசணுமா இல்லை போதுமா? இன்னும் பேசுவா வேண்டாம்னு நான் பேசுறேன்.
நீங்க வீட்டுக்கு போகணுமா இல்லை நான் பேசவா இல்லை பேச நான் பேச. இன்றைய வாக்காளர் பெருமக்களே இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் பல சுவாரஸ்யமான பேச்சுக்களை கேட்கலாம். நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை போக்கி உங்களுக்கு சொல்வதையே செய்வீர்கள், செய்வதையே